வெல்கம் டு பிரியாஸ் இன்னைக்கு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அடிப்பொலியான ஷேக்கு. அவகோடாவும் பனானாவும் வச்சுட்டு டேட்ஸு 3 வச்சுட்டு உள்ள ஷேக்கு. சூப்பர் டேஸ்ட்டு, ரொம்ப ஹெல்த்தி, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஷேக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஃபஸ்ட் 2 அவகோடா எடுத்துருக்கோம். இது உள்ளே இருக்கிறத நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு பனானா எடுத்துருக்குது. ஏத்தப்பழம், உங்களுக்கு வேணால் வேறு பழம் எடுத்துக்கலாம். ஆனால் ஏத்தப்பழம் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் நான் ஏத்தப்பழம் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டேட்ஸு, ஃப்ரெஷ் டேட்ஸு போட்டுக்கலாம். அதோட சீடை எடுத்துட்டு டேட்ஸை போட்டுக்கலாம். ரெண்டு ஏலக்காய், இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ வேணும்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஏலக்காய் ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் 1 கப் 1 கிளாஸு பால், 1 கிளாஸு அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக 1 கிளாஸு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சுகர் போட போகிறதில்ல, இது நான் ஃப்ரெஷ்ஷாக அடிக்கலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு சுகர் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் சுகர் போடலை. நான் டேட்ஸ் போட்டிருக்கோம், அதில் இனிப்பு இருக்கும். பனானா போட்டிருக்கோம், அதுலேயும் இனிப்பு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே இனிப்பு இருக்கும். இப்போ நம்ம அடிப்பொலியான அவகோடோ பனானா டேட்ஸ் ஷேக் ரெடி. இது ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். டேட்ஸ் ரொம்ப அடிக்க வேண்டாம். நமக்கு அடிக்கும்போது, அது குடிக்கும்போது அந்த டேட்ஸோட அது நமக்கு க்ரன்ச்சியாக கடிக்கும்போது இதாக இருக்கும், அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது ஒரு கிளாஸில் ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் ஹனி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா டேட்ஸ் எல்லாம் இது போட்டுக்கோங்க, பதாமோ கேஷ்நட்டோ சின்னதாக இது கட் பண்ணி மேலே போனால் போட்டுக்கோங்க. நான் ஒன்றும் போடலை, ஹனி ஊற்றிருக்கோம். இப்போ சூப்பரான அவகாடோ ஷேக் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.